ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் நான் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷன்னா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே நான் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் அதை கேட்டு மோட்டிவேட் ஆகணும், உங்களோட டிசைரை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணணுக்காக தான். ஸோ எப்போல்லாம் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்களோட அஃபர்மேஷன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, அஃபர்மேஷன் இவ்வளோ ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் எப்படி ஒரு அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அது ரிலேட்டடாக சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு அஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்காக. இப்போது நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா இந்த பர்சன் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்திருக்காங்க 22 இயர்ஸாக. அண்ட் அதனால் அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பாடி பிடிக்காமல் இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க அந்தளவுக்கு லீனாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட டிசைர் வெயிட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க வித்தின் 2 வீக்ஸில். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக நான் அஃபர்மேஷன் பண்ணேன் அப்படி இட்ஸ் மீன்ஸ் அவங்க கண்டினியூஸாக அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த அஃபர்மேஷனை கிவ் அப்பே பண்ணாமல் அஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கண்டினியூஸாக. அண்ட் அட் லாஸ்ட் அவங்க நினச்ச அந்த டிசைர் வெயிட் ரீச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட வெயிட் லாஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 months பிஃபோர் இவங்க 88 kg இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அஃபர்மேஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ எம் 74 kg அண்ட் நான் என்னெல்லாம் சாப்பிட்றனோ எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது. இதுதான் இவங்களோட அஃபர்மேஷன். ஸோ ஆஃப்டர் 2.5 months கழித்து இவங்களோட டிசைர் வெயிட் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த 73 kg அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க இப்போது இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும் 70 வரைக்கும் அப்படின்ட்டு அஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் வெயிட் அவங்களோடது என்னவாக இருக்குது அப்படின்னா 73 kg இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு அஃபர்மேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன அஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷனை ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக அஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட டிசைர் எவ்வளோ சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ அது உங்கள் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அஃபர்மேஷனுக்காக நிறையா டைம் கொடுங்க. இல்லை பொறுமையாக எனக்கு ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அஃபர்மேஷன் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இந்த 2 சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு பர்சன் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க வித்தின் 2 வீக்ஸில். அண்ட் அனதர் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா 2.5 months மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்த பர்டிகுலர் டிசைர் இல்லையா. ஸோ எல்லாமே உங்களோட எஃபர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசைர் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அஃபர்மேஷனுக்கு ஜாஸ்தி டைம் கொடுங்க. இல்லை பொறுமையாக உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அஃபர்மேஷனுக்காக கம்மியாக டைம் கொடுங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டிசைரை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட அஃபர்மேஷனை இப்போ நாங்கள் வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் டைம் நம்ம போய் கண்ணாடியில் நின்றுட்டு பார்க்கக்கூடாது வெயிட்டு நம்ம கெயின் பண்ணிட்டோமா வெயிட் லாஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. இத்தனை டேஸ் கழித்து அஃபார்ம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே விசிபிள் ரிசல்ட் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் யாரெல்லாம் வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஜிம் போகிறதுக்கு டைம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அஃபர்மேஷன் உங்களோட டிசைருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி அஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமாக ரீச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.